கிறிஸ்திய வழியில் ஒரு ரோகசமனம், அதாவது நோய்கள் சமனம் பண்ணுறதுக்குள்ள ஒரு மந்திரமாக்கும். வேற ஒன்றும் இல்லை, குருத்தோலை பெருநாள்னு போய நாட்டு மக்களை சாட்டவார் வீசி அடித்த ചെകുത്താനെ മുടി പടലത്തോട് പിടിച്ച് ഉലുക്കി കുരുത്തോല കുരിശ് തലയിൽ വെച്ച് പ്രാർത്ഥിച്ച് സൂക്കേട് തീർത്താരെ പോലെ എൻ്റെ മുന്നിൽ പിണിയാളായിട്ടുള്ള ഇന്നാൾ ഇന്ന പേരും ഇന്ന നക്ഷത്രവും രോഗം ശമനം തീർത്ത് നൽകി வழி காட்டணுமே ஆமேன். இந்த மந்திரத்தை ஜெபம் பண்ணி அந்த பனையோலையில் ஒரு க்ராஸ் மேக் பண்ணி இதை 12 வாட்டி இதை ஜெபம் பண்ணி தலையில் வச்சு இந்த மந்திரத்தை பிரார்த்தனை பண்ணி கொஞ்சம் தண்ணி உடம்பில் தெளிச்சுன்னா அப்போ எந்த விதமான சுக்கேடும் மாறும் அந்த மாதிரி சொல்லியிருக்கு. ஏன்னா நான் இந்த வழியில் மந்திரங்கள் ஜெபம் பண்ணுறதுனால நான் இதை ட்ரை பண்ணி பார்க்கல. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிறிஸ்திய விஸ்வாசிகள், கிறிஸ்திய நம்பிக்கை உள்ளவங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா டெய்லி பைபிள் வாசிக்கிறவங்க, டெய்லி அந்த ஜீசஸை கும்பிட்றவங்க இந்த மந்திரத்தை பிரார்த்தனை பண்ண கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நோயாளியை நோய் மாற்ற முடியும். இது இந்த பெந்தகோஸ்டுக்காரங்க இந்த மாதிரி ஆளுகளுக்கு யூஸ் பண்ணலாம், நான் வேண்டாம்னு சொல்லலை. பட் யூஸ் பண்ணுறது முன்னாடி உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். இல்லாட்டி அந்த நோய் உங்களுக்கு வர்றதுக்குள்ள தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கிறிஸ்திய மந்திரம். குருத்தோலை பிறநாள்னு போய நாட்டு மக்களை சாட்டவார் வீசி അടുത്ത ചെകുത്താനെ മുടി പടലത്തോട് പിടിച്ച് കുലുക്കി കുരുത്തോല കുരിശു തലയിൽ വെച്ച് പ്രാർത്ഥിച്ച് സൂക്കേട് തീർത്താരെ പോലെ എൻ്റെ മുന്നിലെ പിണിയാളിന് നാളും പേരും ചൊല്ലി രോഗശമനം തീർത്ത് നൽ വഴി കാണണമേ ആമേൻ. കുരുത്തോല പെരുന്നാളിന് പോയ നാട്ടുമക്കളെ ചാട്ടവാർ വീശി അടുത്ത ചെകുത്താനെ മുടി പടലത്തോട് പിടിച്ച് കുലുക്കി കുരുത്തോല കുരിശ് തലയിൽ വെച്ച് പ്രാർത്ഥിച്ച് സുക്കേട് തീർത്താരെ പോലെ എൻ്റെ മുന്നിലെ പിണിയാളുടെ നാളും പേരും രോഗവും പറഞ്ഞ് ശമനം തീർത്ത് നൽവഴി കാണണമേ ஆமீன். இது கிறிஸ்திய வழியில் நோய் தீர்க்கிற ஒரு மந்திரமாக்கும். இது கடமற்றத்து கத்தினார்னு சொல்ல பெரிய ஒரு மாந்திரிகன் இருந்தது. அவர் இந்த கிறிஸ்திய வழியில் உள்ள மந்திரவாதங்கள் நிறைய செய்துட்டு இருந்தது. அவரோட ஒரு மந்திரத்தோட ஒரு மந்திரமாக்கும் இந்த மந்திரம். இது கிறிஸ்திய வழியில் இது கருப்பு சட்டை போடுற ஃபாதர்ஸ், லைக் சர்ச்சில் இருக்கிற கருத்த சட்டை போடுற ஃபாதர்ஸ் யூஸ் பண்ணுற மந்திரவாத மந்திரமாக்கும். அவங்க இந்த மந்திரத்தை ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை நாளும் வர நாளில் அவங்க அது செய்வாங்க. அது ஒரு குருத்தோலைன்னு சொன்னால் இந்த சின்ன இளம் ஓலை, அதாவது தென்னைமர ஓலையில் இளம் ஓலையில் குருசு மாதிரி செய்து அது தலையில் வச்சு ப்ளஸ் பண்ணி அதுக்கு இந்த பிணியாளோட நாளும் பேரும் எல்லாம் சொல்லி இது ஜெபம் பண்ணி 108 வாட்டி ஜெபம் பண்ணி தண்ணி மேலே தெளிக்கும்போது அந்த நோய் ஆட்டோமேட்டிக்கலி மாறும். அதாக்கும் அவங்களோட சங்கல்பம், அல்லாட்டி அவங்களோட நம்பிக்கை. இது ஒரு மந்திரம்.
இந்த மந்திரத்தை நீங்கள் யூஸ் பண்ணலாம். தைரியமாக யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.